நேத்து ஒரு கஸ்டமர் ஏபிசி மால்ட் கேட்டிருந்தாங்க. அட்ட பேக் கேக்ல 3 கிலோ கேட்டிருந்தாங்க. நான் என்ன ரீசேல் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். 3 கிலோ 4 கிலோ வாங்குறவங்களா மோஸ்டா வந்துட்டு ரீசேலுக்காக நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். எங்க வீட்ல வந்துட்டு 5 குட்டீஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏபிசி மால்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பிராண்ட்ல 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். உங்களோட வீடியோ பார்த்திருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் 3 1 கிலோ அனுப்பிச்சிருங்க அப்படின்னாங்க. நாங்க காம்போ ஆஃபர் போட்டிருக்கிறோங்க. நிறைய மால்ட் வெரைட்டி இருக்கு. ஸோ அந்த காம்போல கூட வாங்கி உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க. எது பெஸ்ட்டோ அவங்க வாங்கிக்கிட்டுன்னு. இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஏபிசி தான் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கேன். அதனால ஏபிசியே கொடுங்கன்னாங்க. வேணும்னா கூட வந்துட்டு ரெட் பனானா மட்டும் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கங்கன்னாங்க. ரெட் பனானாவுக்கு தனியாக பே பண்ணி வாங்குறதுக்கு எனக்கு மனசு வரல. காரணம் என்னன்னா அவங்க வீட்டு தேவைக்கு 3 கிலோ ஏபிசி மால்ட் வாங்கியிருக்காங்க நம்ம பிராண்ட் நம்பி. இது வரைக்கும் நம்மகிட்ட வாங்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறாங்க. 3 கிலோ ஏபிசி மால்ட்டோட நம்ம நிகழ்மகிழ் ரெட் பனானா மால்ட் 100 கிராம் வந்து அன்பளிப்பாக கொடுக்குறோங்க. நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. ஸோ நிகழ்மகிழ் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா நம்ம கலப்படம்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை.